அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் கோவக்காய் பொரியல் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு போகலாம். இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். கோவக்காய் 1 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள், கடுகு, அவ்வளோதான் தேவை. இதுக்கு பார்க்கலாம் எப்படி செய்முறைன்னு பார்க்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம், பற்ற வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடலாம். கடுகு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குட்டி ஸ்பூன் அது. கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு கிண்டெல்லாம் எதுவுமே இல்லை. இதுக்காக தான் மிளகா, உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் லேசாக வதக்கிட்டு அப்படியே கொட்டிடலாம் கோவக்காயெல்லாம். ஏன்னா இது தண்ணியே ஊற்ற மாட்டோம், சிம்பிளையே வேகணும் இது. அதனால் அதுலேயே வெங்காயமும் வதங்கிடும். சிம்பிள் வேவதுனாலே வதங்கிடும் வெங்காயம். இப்போ கோவக்காய் கொட்டிக்கலாம். இப்போது பாருங்கள் எப்படி அரிஞ்சு வச்சுக்கிறேன். ரவுண்டாக மெலிசாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள். இந்த கோவக்காய் திட்டமாக இருக்கும். 2 ஸ்பூனு போட்டு இப்போ எல்லாம் 1 பை 1 கலக்கலாம். 1 பை 1 கலக்கிட்டு நம்ம மூடுவோம். மூடிட்டு சிம்பிள் வச்சிடணும். சிம்பிள் தான் வேகணும். சிம்பிள் வேகும்போது தான் அந்த காய் நல்லா வேகும். நல்லா எவ்வளோ சிம்பிள் வச்சு நல்லா வேக வைக்கிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ அவ்வளோ இருந்துச்சு பார்க்கறதுக்கு கோவக்காய். இப்போ எவ்வளோ கம்மி ஆயிடுச்சு பாருங்கள். அது கொஞ்சம் தான் அவன் வெந்துச்சுன்னா. இப்போ நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம மூடி எடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாமே இருக்கிற இடமே தெரியல பாருங்கள். வெங்காயம் எல்லாம் கூட எல்லாமே வதங்கிடும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்கறதுக்கு எவ்வளோ சிகப்பாக இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். இன்னொரு வாட்டி மூடி போட்டு எடுத்துட்டோம்னா சரியாயிடும். வதங்க வைக்கிறதுல பாருங்கள் முடிஞ்சிச்சு. இப்போ பாரு எவ்வளோ கம்மியாக ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோ காயிச்சு இல்லை, பார்க்கறதுக்கு கம்மியாக தான் ஆகும் வெந்துச்சுனாக்கா. இப்போ வெந்து போச்சு. இப்போது ஃபைனல் பண்ணலாம். டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கரமாக சாப்பிட்றதுக்கு. செஞ்சு இதே மெத்தடை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்டா சுகரே ஏறாதுன்றாங்க. கொஞ்சம் அரித்து தான் கஷ்டம், ஆனால் செய்யறதெல்லாம் ஈஸி தான். ஆனால் நல்ல உடம்புக்கு நல்லது, நல்லா செய்யலாம். பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னு. பாருங்கள் சாப்பாடு கொஞ்சம் போட்டு பிடிச்சி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் பையன்லாம் இந்த பொரியலே சாப்பிட்ருவான் சாப்பாடெல்லாம். இந்த மாதிரிலாம் செஞ்சாக்கா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு பேச்சுலர் பசங்க இருந்தால் கூட டக்குன்னு இந்த பொரியல் மட்டும் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாருமே சாப்பிட்லாம். பிடிக்கிறவங்க நல்லா சாப்பிட்லாம். பிடிக்காதவங்க ஒரு சைடிஷ் ஒன்று வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். புதுசாக வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க.